Okay, students, in this class we are going to see the fourth unit, first topic, radio broadcasting in India. So, we already know what is radio and what is mass media, much thing about mass media. So, in this unit, we are going to study something about radio broadcasting in India. The word broadcast as known today means the disseminating audible matter from a wireless transmitter. ஒரு without any wire, ஒரு wire இல்லாமல் ஒரு சேட்டலைட் த்ரூ சேட்டலைட் பீப்புளுக்கு வந்து ஆடிபிளாக எல்லாருக்குமே போய் ரீச் ஆகிற மாதிரி மேட்டர்ஸை கன்வே பண்ணுறது தான் ப்ராட்காஸ்டிங். எல்லாருக்குமே உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் கேட்குற மாதிரி விஷயத்தை வந்து போய் நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பேர் தான் ப்ராட்காஸ்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வித்தவுட் வயர் இல்லாமல் அதை வந்து போய் ரீச் பண்ண வைக்கிறது பேர் தான் என்னென்னா ப்ராட்காஸ்ட். பட் ப்ரையர் டு 1921க்கு முன்னால் the word was used in reference its original meaning to scattering seeds over a wide surface. ஆனால் 1921க்கு முன்னால் இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அகலமாக இருக்கிற ரொம்ப கொஞ்சம் குறுகலாக இருக்கிற இடத்துல வந்து சீட்ஸை வைடு ரொம்ப அகலமான இடத்துல வந்து சீடு விதைகளை வந்து ஸ்கேட்டர் தூவி விடுறது, ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு பேர் தான் வந்து ப்ராட்காஸ்ட்னு இருந்துச்சு. ஆனால் 1921க்கு அப்புறமா இது எப்படி மாறிக்குன்னா டிசமினேட்டிங் ஆடிபிள் மேட்டர்ஸ் ஃப்ரம் அ வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் இந்த நெக்ஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் ரேடியோ வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. 1860 ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா, தென் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு பேர் என்னென்னா ரேடியோ வேவ்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 1986 வந்து அதுக்கப்புறமாவும் 1886 வந்து ஹென்ரிச் அவரும் ரேடியோ வேவ்ஸுக்கு இன்னொரு ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஃபைனலாக ஜேம்ஸ் ஃப்ளமிங் லீ டி ஃப்ரோஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு இப்போ இருக்க அந்த ரேடியோ அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு இப்போ ரேடியோ இல்லை. ஸோ ரேடியோ ஃபார்மேட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது யாருன்னா அவங்க தான். ஓகேவா, ஃப்ளமிங்கும் லீ டி ஃப்ரோஸ்டும் அந்த 3 நேமும் படித்து வச்சுக்கோங்க. Then there are conflicting claims for the first broadcast speech sounds over air. இது வந்து த்ரூ ஏர் தானே, வயர்லெஸ் அப்படின்னா ஏர் வழியாக தான் நம்ம வந்து பேசுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராட்காஸ்ட் பற்றி பார்க்கும்போது some say first broadcast speech sounds that to be ரெஜினால்ட் ஏ ஃபெஸ்டன் அப்படிங்கிறவர் 1906 வந்து ஃபர்ஸ்ட்டாக இந்த ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுறது ஒளிபரப்பாக்கியிருக்காரு. கரெக்ட் வேர்ட் ஃபார் ப்ராட்காஸ்ட் இஸ் இன் தமிழ் ஒளிபரப்பாக்குறது. ஸோ ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறது வந்து யாருன்னா ரெஜினால்ட் ஃபெஸ்டன். So another claim dates back 1892 wherein Hello Rainy was spoken by Nathan B. Stubblefield. அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹலோ ரெய்னி அப்படிங்கிற ஒரு ஷோ நடத்தி அதில் வந்து பேசியிருக்காரு. Then during First World War in 1917 a weekly program இந்த வேர்ல்டு வார் டைமில் தான் அந்த ரேடியோலாம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஏன் அப்படின்னா மக்கள்கிட்ட விஷயத்தை போய் சேர்க்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் மியூசிக் ரெக்கார்டட் மியூசிக் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் வந்து மர்கோனி ஸ்டேஷன் அட் ஹெம்ஸ்ஃபோர்டு வந்து புதுசாக செட் பண்ணியிருக்காங்க. தென் 1922 மர்கோனி ஸ்டேஷன் நேம்டு 2LO கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். 1922 திரும்பவும் மர்கோனி ஸ்டேஷன் வந்திருக்கு. தென் this later became a famous London station around which British Broadcasting Company இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க். ஓகேவா, ஸோ அந்த மார்க்கோனி ஸ்டேஷன் தமிழில் மார்க்கோனி அப்படின்னு படிப்போம். ரேடியோ கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா மார்க்கோனி அப்படின்னு படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே அந்த ரேடியோ வேவ்ஸு
கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதை டெவலப் பண்ணி அப்படி தான் வந்து ரேடியோ வந்தது. ஸோ ப்ராப்பர் ரேடியோ வந்து மார்க்கோனி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கோனி ஸ்டேஷன் தான் பின்னால் போக போக பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கம்பெனியாக மாறினது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிபிசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிபிசி ஃபார்ம் ஆனது. ஸோ இது நம்ம வேர்ல்டு வைல்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லண்டனில். ஓகேவா? தென் பிகினிங் இன் இந்தியாவில் பார்க்கும்போது இதுதான் நமக்கு தேவையான சப்ஜெக்ட். இந்தியா இன் நவம்பர் 1923 ரேடியோ கிளப் வாஸ் செட் ஆஃப் இன் கல்கட்டா. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் மறக்காது. ஸோ ஃபாலோட் பை ஒன் ஈச் அண்ட் பாம்பே அண்ட் மெட்ராஸ் இன் ஜூன் 1920. ஸோ பாம்பே மெட்ராஸ் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரேடியோ கிளப். திஸ் கிளப்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டர்ஸ் ப்ரொவைடட் பை மார்க்கோனி கம்பெனி. மார்க்கோனி கம்பெனியோட டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான். மார்க்கோனி கம்பெனி வழியாக செய்திகளை ஒளிபரப்பாக்குவது மட்டும்தான் இந்த கிளப்போட வேலை. ஓகேவா? ரேடியோ ப்ராட்காஸ்ட் இன் தோஸ் டேஸ் வேர் ஃபார் 2.5 hours. ஃபர்ஸ்ட்டில் வந்து எவ்வளோ நேரம் தான் ரேடியோ வந்து ஒளிபரப்பாயிருக்கு? 2.5 hours. In 1926, Government of India granted a private concern of Indian Broadcasting Company license. So 1926 இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 1926 இந்தியன் ப்ராட்காஸ்டிங் லைசன்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ ப்ராட்காஸ்டிங் ஒளிபரப்பாக்குறதுக்கு ஸ்டேஷன்ஸ் இங்கே வைக்கிறதுக்கு இந்தியா வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் ஹவவர் இன் அக்டோபர் 1927 பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் கிளப்பில் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியல் இஷ்யூ ஆகுது. த சேம் இயர் பாம்பே அண்ட் கல்கத்தா ரேடியோ கிளப் started the Indian Broadcasting Company, the first commercial broadcasting venture in India. So கமர்ஷியலாக ஒரு வர்த்தக ரீதியாக வந்து ரேடியோ ப்ராட்காஸ்டிங் கம்பெனி யார் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா? பாம்பேலையும் கல்கத்தாலையும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படின்னா ஒரு 2.5 hours வந்து ஒளிபரப்பாக்குற மாதிரி ரேடியோக்கு ப்ராப்பரான அப்ரூவல் கிடைக்காத அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறமா கொஞ்சம் அப்ரூவல் கிடச்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஆல் இந்தியா ரேடியோ, AIR, ஆல் இந்தியா ரேடியோ கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் 1936. ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் கேம் டு பி நோன் அஸ், உங்களுக்கு தெரியும் ஆகாஷவாணி. முன்னால் வந்து ஆகாஷவாணி தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பிகினிங். ஓகேவா? ஆல் இந்தியா ரேடியோவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் எல்லாத்தோட இந்தியாவோட ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கோட பிகினிங். தென் இதுக்கு கொஞ்சம் ஸ்டேஜஸ் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ ப்ராட்காஸ்ட்டில் இந்தியாவில் வந்து நவம்பர் 1923 இந்தியன் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி வந்து ஃபார்ம் ஆகிருக்காங்க. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ப்ராட்காஸ்டிங். இதுதான் ஃபர்ஸ்ட்டு கமர்ஷியலாக வர்த்தக ரீதியாக ஒரு ஸோ ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணது நவம்பர் 1923. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த பிகினிங் த கம்பெனி ஹேட் அ கேபிட்டல் ஆஃப் 1.5 million. ஒரு 1.5 million வந்து கேபிட்டலாக இந்த கம்பெனி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டாக இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து 450,000 rupees ஸ்பெண்ட் பண்ணி 2 ஸ்டேஷன் அவங்க வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கல்கத்தா, தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாம்பேயில் ஒன்று, கல்கத்தாவில் ஒன்று அவங்க செட் பண்ணுறாங்க. இவங்களோட மேஜர் சோர்ஸே என்ன அப்படின்னா ரேடியோக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுக்கணும், ரேடியோ ஸ்டேஷனுக்கு லைசன்ஸ் ப்ராப்பராக கொடுக்குறது, அது பற்றி இது. அப்புறம் வந்து அவங்களுக்கு பெர் ஆனமில், விச் மீன்ஸ் ஆனுவலி இவ்வளோ ரூபாய் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PC சட்டர்ஜி, ஃபார்மர் டைரக்டர் அண்ட் ஜென்ரல் ஆஃப் AIR, ஆல் இண்டியா ரேடியோவோட ஃபார்மர் டைரக்டர். இவர் பார்த்துக்கோங்க. Not more than 1,000 radio sets in India, which by end of 1929 increased to 7,775. In 1929 ஒரு 1000 ரேடியோ கூட இல்லாமல் இருந்தது. Then it increased into 7,775 increase ஆயிருக்கு. But the number of license fell in 1930, making it difficult for the employee to carry on its business. ஸோ 1930 அப்புறம் இதுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறதுல தான் பெரிய இஷ்யூ இருந்திருக்கு. ஸோ ஈஸியாக யாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு.
The company applied for a loan and the application was turned down by the government. As a result of the company was forced into liquidation in June 1930. So நிறைய ஸ்டேஷன்ஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ இருந்துச்சு, 1000, நாட் மோர் தென் 1000 கூட இல்லாமல் இருந்துச்சு. தென் இன் 1929 வந்து 7775 இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ப்ராப்பர் லைசன்ஸ் கிடைக்கிறதுனால தி அப்ளைட் லோன் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோவோட ஒரு ஸ்டோரியாக சட்டர்ஜி வந்து சொல்லியிருக்காரு. The next broadcasting in those days was service the British ruling class officers of. So அந்த டியூரிங் காலனைசேஷன் பீரியட் 1947 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேடியோங்கிறது ஒரு பெரிய டூலாக இந்தியாக்குள்ளே இருந்ததுக்கு மெயின் ரீசன் பிரிட்டிஷ்காரங்க நமக்கு பண்ணுற அநியாயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மட்டும்தான் அந்த ரேடியோ இருந்துச்சு. ஸோ 1947 வரைக்கும் இந்தியன் ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கோட பெரிய வேலை அதுதான். ஓகேவா? மக்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அது மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ ப்ராட்காஸ்டிங் அந்த பிரிட்டிஷ் ரூல் கிளாஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ ப்ராட்காஸ்டிங் 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் ரூல் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் பிரிட்டிஷர்ஸ் வேர் இன்வென்டிங் ரேடியோ. அது இந்தியாக்குள்ளே கொண்டு வந்ததும் அவங்க தான். ஸோ அதனால் அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் இந்தியன் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி கேட்டர்ட் ஸ்மால் யூரோப்பியன் கம்யூனிட்டி அண்ட் வெஸ்டர்னைஸ்ட் இந்தியன்ஸ். ஸோ தேர் வாஸ் a little or no effort to reach out to the vast majority of Indian people. அப்போது ஸ்டார்டிங்கில் ரேடியோ வந்த டைமில், இந்த ஆல் இந்தியா ரேடியோவில் வந்த அந்த டைமில் 1923 அந்த டைமில் ஃபர்ஸ்ட்டாக இந்தியாவில் ஒளிபரப்பான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒன்றி அதை வந்து வெஸ்டர்ன் பீப்புள் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள், தோஸ் ஹூ ஆர் வெஸ்டர்னைஸ்டு, தோஸ் ஹூ ஆர் மாடர்னைஸ்டு, தோஸ் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் பிரிட்டிஷ் ஆர் கண்டக்டிங் த ப்ரோக்ராம், அவங்க தான் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ வந்து இந்தியாவில் அது வரைக்கும் இருந்த ரூல் என்ன அப்படின்னா, இந்தியாவில் அவங்க ஸ்டார்ட் பண்ணனால நாங்கள் தான் எல்லா பிரிட்டிஷர்ஸ் சொல்கிறாங்க நாங்கள் தான் எல்லா ப்ரோக்ராமும் கண்டக்ட் பண்ணுவோம். அதை தாண்டி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு அப்படின்னா அது இந்தியன் பீப்புள் யாரெல்லாம் பிரிட்டிஷர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லைனா வெஸ்டர்னைஸ்ட் இந்தியன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ப்ரோக்ராம். ஸோ இது நம்ம மக்களுக்கு இடையில ஒரு பெரிய ரீச் கொடுக்கல. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டட் at 7 in the morning 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது. Long after the rest of the Indians were already up and gone out of their day's work and closed down as the Englishmen and officers. ஓகே, 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா எல்லாருமே அவங்க ஒர்க் பார்க்க போகிறாங்க நம்ம இந்தியன்ஸ். ஸோ பிரிட்டிஷர்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுலேயே இவங்களுக்கு டைம் சரியாக போயிடுது. யாருமே அதை பற்றி பெருசாக கவனிக்கல. The service started again as they returned home for lunch and ended in the afternoon. With the occasion brief session again around the afternoon tea with the English woman. At dusk the evening program started. So அவங்க திரும்ப மத்தியானம் வரும்போது ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது ஓடிட்டு இருக்கோம். தென் அவங்க நைட்டு வருவாங்க தெரியுமா, அந்த டைமில் ஏதாவது ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அதுவும் இங்கிலீஷ்காரங்க நடத்துகிறாங்க. ஸோ நம்ம மக்கள் மத்தியில் அது பெரிய ரீச் இல்லை. லியோனல் ஃபீல்டன், father of Indian broadcasting, very very important, father of Indian broadcasting, not radio broadcasting, father of Indian broadcasting, இந்திய ஒளிபரப்பு துறைக்கு யார் வந்து father Lionel Filton. In his report of government submitted in 1939 gave reasons for the failure of Indian broadcasting company. இந்தியாவில் broadcasting ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு கொஞ்சம் வருஷத்தில் அது நல்ல ரன் ஆச்சு. அப்புறமா ஏன் அது டல்லாச்சு, ஏன் டல்லாக போச்சு அப்படிங்கிறதுக்கு ஃபெயிலியர்ஸ்க்கான ரீசன்ஸ் தேடுறாங்க. ஹி கண்டென்டட் தட் த இந்தியா அப்பார்ட் ஃப்ரம் கல்கத்தா அண்ட் பாம்பே there was apathy towards art form such as music theatres and any radio channels for bringing them before the public did not exist. Then after liquidation of Indian Broadcasting Company, several representations were made to the government seeking the revival of broadcasting in India. So
பார்க்குறாங்க. ஃபெயிலியர்ஸுக்கான ரீசன் தேடும்போது பாம்பே, கல்கட்டா இந்த இடத்துல இருக்க மக்கள் மட்டும்தான் இந்த கொஞ்சம் சிவிலைஸ்டாக இருக்காங்க. மற்ற மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வேறு இதில் தான் இருக்குது. இவங்களுக்கு இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அந்த ரேடியோலையும் அந்த ரேடியோவில் இருக்கக்கூடிய சேனல் மேலேயும் அந்த ஒரு பொழுதுபோக்கில் அவங்க இல்லை. ஸோ அதை வந்து அவங்க ஒரு ரீசனாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ எப்போது அந்த சேனல் எல்லாமே வந்து லிக்விடேஷன், விச் மீன்ஸ் எல்லா சேனல்ஸுமே வந்து ஒரு ஃப்ளாப்பிங் ஸ்டேஜுக்கு வந்து ஃப்ளாப்பாக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பவும் வந்து அந்த ப்ராட்காஸ்டிங்கை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் ரொம்ப இந்தியாவில் ப்ராட்காஸ்டிங் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, the leaders of political parties of Central Assembly urged the ministers of labor and industry to restart the service. ஸோ அந்த அவங்க மினிஸ்ட்ரியில், பார்லிமெண்ட்ரி மினிஸ்ட்ரியில் பேசுகிறாங்க, திரும்ப ப்ராட்காஸ்டிங்கை வந்து இந்தியாக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு. ஆன் 24th February 1930. ஸோ லிக்விடேஷன் எப்போ ஆச்சு? ஐ ஹோப் ஜூன் 1929. ஸோ 1930 திரும்பவும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி திரும்ப இந்தியாவில் ப்ராட்காஸ்டிங்கை ரன் பண்ணுறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திரும்ப ப்ராட்காஸ்டிங் ரன் பண்ணும்போது அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் ஸ்டேட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ், இந்தியன் ஸ்டேட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் அப்படிங்கிற பேரில் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? The next broadcasting in India was hailed by the leader of the country, Jawaharlal Nehru, inaugurating educational program in 1934. இப்படி இடையில ஒரு சில விஷயங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது, எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். wrote in the visitor book at Bombay radio station Forward Radio. ஃபார்வர்ட் ரேடியோன்னு ஜவஹர்லால் நேரு ஒரு ஷோஸ் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூர், த நோபல் லாரட், நோபல் ப்ரைஸ் வாங்கின ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு போயம், ஆகாஷவாணி போயம். அந்த போமை வேணால் ரீட் பண்ணிக்கோங்க, 2 லைன் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம், தப்பில்லை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து radio invented and radio introduced by Britishers to India, but the radio was dominated by only Britishers. Then again it gets some flop, it gets some failure in Indian broadcasting system. Total failure வந்ததுக்கு அப்புறமா it again restarted in 1930. இதுதான் வந்து first phase. So second phase obviously உங்களுக்கு தெரியும், birth of All India Radio start பண்ணுறது. கொஞ்சம் என்ன ரீட் பண்ணிக்கோங்க, நான் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் எடுக்கிறேன். Even the name of Mahatma Gandhi was seen to mention such repressive measures increased and intensified government control over radio. According to H.R. Luthra left itself, broadcasting would have died in early 30s. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ப்ராட்காஸ்ட் வந்து 1930 இறந்து போயிடுச்சு. பட் இட் வாஸ் த ப்ரெஷர் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன், ட்ரேட் அண்ட் ரேடியோ enthusiasts which gave a new lease of life to radio. ஸோ ஒரு சில விஷயங்களுக்காக 1930 it gets failure, பட் பப்ளிக்கோட ஒப்பீனியன், ஒரு சில enthusiast, ஒரு சில ரேடியோ விரும்பிகள் அவங்களுடைய ரிக்வஸ்ட்டுக்கு பேரில் திரும்ப இது வந்து ரீபர்த் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் இங்கே ஒரு ஆக்ட் இருக்குது பார்த்துக்கோங்க, த இந்தியன் டிராஃபி வயர்லெஸ் ப்ராட்காஸ்டிங் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1932 ஒரு ஆக்ட் வந்திருக்கு. தென் அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், இதில் இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ரேடியோ டெவலப்மெண்ட்டுக்கு த அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் லியோனல் ஃபெல்டன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் பிபிசியோட எக்ஸ்பர்ட் லியோனல் ஃபெல்டனை வந்து நம்ம கண்ட்ரோலர் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் 1935 நியமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து வெல் ஆர்கனைஸ்டாக கொண்டு போகிறாரு. அதனால தான் அவருக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ராட்காஸ்டிங். திஸ் நேம் இந்தியா ஸ்டேட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் வாஸ் சேஞ்ச்ட் அஸ் ஆல் இந்தியா ரேடியோ. ஸோ நம்ம ஆல்ரெடி படித்த இந்தியன் ஸ்டேட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, நேம் ஆல் இந்தியா ரேடியோவாக சேஞ்ச் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன் 1935 இயரோட சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. தென் ஃபெல்டனோட ஆட்டோபயோகிராஃபியோட நேம் பார்த்துக்கோங்க, த நேச்சுரல் பெண்ட். அதில் வந்து அவர் சொல்லும்போது சொல்லியிருக்காரு,
நம்ம அந்த ஐபிசி பற்றி, இந்தியன் ஸ்டேட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் பற்றியும், இந்த ஏஐஆர் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் பண்ணதை பற்றியும் ஒரு கதை வந்து எழுதியிருக்காரு. நிறைய இருக்குது, இதை அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. Then on the New Year day in 1936, Central Radio Station in Delhi was inaugurated. Then 1937, okay, 1935 ஒரு கவர்மெண்ட் ஆக்ட் வருது. ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டானதை மட்டும் படித்தா போதும். இடையில இருக்கிறது நான் ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நோட்ஸ் எடுக்கணும் நீங்கள் அசைன்மெண்ட்டுக்காக, ஓகேவா? ஸோ லியோனல் வந்து ஏன் அவரை வந்து நம்ம இப்போ ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோங்கிறதுக்கு ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம பிபிசியிலேருந்து ஒரு பெஸ்ட்டாக இருந்த ஒரு பர்சன் லியோனல் ஃபீல்டனை வந்து நம்மளோட இந்தியன் ப்ராட்காஸ்டிங் ரொம்ப டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து கண்ட்ரோலராக வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ he did his best to Indian broadcasting system. Then only we called him as the father of Indian broadcasting system. Can you understand? அவர் ரொம்ப இதுக்காக உழைச்சிருக்காரு. Then only we called him as like that. Then the next topic, Second World War. Okay, in Second World War provided great impetus to the development and expansion of radio all over the world. ஸோ ஓவரால் உலகத்தில் பார்த்தோன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்து அந்த ரேடியோவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக இருந்துகிட்ருக்கு. ஐ ஆல்ரெடி டெல் யூ தேட் வேர்ல்டு வார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா வேர்ல்டு வாரில் இருந்த சஃபரிங்ஸ், அதில் இருந்தக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த வேர்ல்டு வார் வந்து ரொம்ப ப்ராட்காஸ்டிங் சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணதில் ஒரு பெரிய முக்கியத்துவமான பங்கு வகிக்குது. அதில் பார்த்துக்கோங்க, த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கொஞ்சம் ரேடியோ சேனல்ஸ் நான் அண்டர்லைன் பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். பிபிசி எக்ஸ்டர்னல் சர்வீஸ் இன் லண்டன், then the Empire Service. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. Then so as I already told, Second World War is the one of the trigger for developing broadcasting. ஸோ செகண்ட் வேர்ல்டு வாரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே உலக மக்களுக்கு தெரிவிக்கணும்னா அந்த ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அதை பற்றி கொஞ்சம் எழுதிக்கலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மாதிரி தான். எக்ஸ்டர்னல் சர்வீசஸ், ஆல் இண்டியா ரேடியோ பிகன் இட் ப்ராட்காஸ்ட் ஃபார் த ஃபாரின் ஆடியன்ஸ் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான், அரப் கண்ட்ரீஸ் இன் 1937. ஆல் இண்டியா ரேடியோ எங்கே போகுது? ஈரான், அரப் கண்ட்ரீஸ், இங்கே எல்லாமே போகுது. தென் All India Radio launched its own external broadcast first as Bush 2 for Afghanistan. First அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்கானிஸ்தானில், ஃபாலோட் பை பெர்ஷியன் அண்ட் அரபிக் ப்ரோக்ராம்ஸ். அதை தாண்டி அதுக்கப்புறமா பெர்ஷியன், அரபிக்கில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அந்த ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் வேர்ல்டு வாரில் எப்போ ஜப்பான் வந்து ஜாயின் ஆச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா 1941. ஸோ த சர்வீஸ் எக்ஸ்டெண்டட் டு ஈஸ்ட்டு, சவுத்து, எல்லா இடத்துலையுமே ஸ்டார்ட் ஆகுது. தஸ் பிகன் ஆல் இண்டியா ரேடியோ பர்மீஸ், சைனீஸ், ஜாப்பனீஸ், தாய், மலாய், இண்டியோ சைனீஸ் லாங்குவேஜ் ப்ராட்காஸ்டில் எல்லாமே வந்து ஆல் இண்டியா ரேடியோ ரீச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரோல்டு பை பிரிட்டிஷ் மினிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் தான் வந்து இதை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணது இல்லையா. தென் நீரத் சி சௌத்ரி
ஃபேமஸ் ரைட்டர், நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர், அவர் கமெண்ட்ரி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, when the war ended, All India Radio took over the responsibility of those broadcast. இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஆல் இண்டியா ரேடியோ இதோட ப்ராட்காஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு வந்து என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்த கஷ்டங்கள் இப்போது ஆஃப்டர் 75 இயர்ஸ், இப்போது ரீசெண்டாக ஒரு 2 months முன்னால் பெல்ஜியமில் ஒரு கடலுக்கு அடியில் ஒரு பாம் வெடிச்சது. அந்த பாம் என்னன்னு செக் பண்ணி பார்த்தா, அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி வெரி சேட் அண்ட் பேத்தட்டிக் திங் தட் அந்த பாம் வந்து 75 வருஷத்துக்கு முன்னால் செகண்ட் வேர்ல்டு வாரில் வீசப்பட்ட பாமில் ஒரு துண்டு இப்போது வெடிச்சிருக்கு. அது கடலுக்குள்ளே வெடிச்சனால பெரிய சேதம் இல்லை. ஸோ ஜஸ்ட் லிசன் தட் இந்த வேர்ல்டு வாரில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. 75 வருஷத்துக்கு அப்புறமாவும் நமக்கு இப்போ ஒரு பாம் வெடிச்சிருக்குன்னா, 75 வருஷத்துக்கு முன்னால் இந்த வேர்ல்டு வாரில் வெடித்த பாம்ஸ், போட்ட பாம்ஸ் அது எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்குது, இனி எப்போ வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் இப்போவே நமக்கு இருக்கும்போது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல இந்த ப்ராட்காஸ்டிங் எவ்வளவு கடமை இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அவர் வந்து ஒரு டேர்ம் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு, பாலிட்டிக்கல் வார்ஃபேர். இந்த பாலிட்டிக்கலாக நடக்கிற இந்த வாருக்கு மக்கள் எவ்வளோ பலிகடாக்குறாங்கிறதுக்கு ப்ராட்காஸ்டிங் தான் என்ன பண்ணணும்னா அந்த விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு ரேடியோ ஆர் ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நமக்கு இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளால் ஒரு இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்க முடியாது. நம்மளால் ஒரு வேர்ல்டு வாரை ஸ்டாப் பண்ணி யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் வார் உலகத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ண நம்மளால் முடியாது. எல்லா மக்களையும் ஒன்று திரட்டினா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமும் பண்ண முடியும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ தான் தெரிஞ்சு அப்படின்னா இந்த வேர்ல்டு வார் முடிஞ்சு அதோட இம்பேக்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. அதோட தாக்கத்தை, அதோட விளைவுகளை பார்த்ததுக்கு அப்புறமா தான் மக்களுக்கு அது அந்த ப்ராட்காஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு. தென் ஆல் இண்டியா ரேடியோ எக்ஸ்டர்னல், நம்ம ஃபாரின்லேயே எத்தனை லாங்குவேஜில் இது ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் 26 எக்ஸ்டர்னலாக நம்ம, விச் மீன்ஸ் நம்மளுடைய லோக்கலில் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக 26 லாங்குவேஜ், அதில் 16 ஃபாரின், 10 இந்தியன் லாங்குவேஜ் விச் மீன்ஸ் இந்தியன் லாங்குவேஜ் ஃபாரின்ல இருக்க இந்தியன்ஸுக்காக. ஓகேவா? ஸோ நவ் இட்ஸ் கால்டு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் டிவிஷன். இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்டர்னல் சர்வீஸ் டிவிஷன் அப்படின்னு இதுக்கு நேம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தென் சென்ட்ரல் நியூஸ் ஆர்கனைசேஷன். All India Radio News Bulletin was broadcast in 1936. 1936ல நியூஸ் புல்லட்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நியூஸ் ஆர்கனைசேஷன் CNO ஸ்டார்டட் இன் 1937. ஸோ நியூஸ் இந்தியாவில் நியூஸ் வந்து நமக்கு ரொம்ப நீடடாக இருந்துச்சு. நான் பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ வந்து எல்லா நியூஸையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. ஈவெண்ட்ஸ் லைக் த Shimla Conference in June 1945 called the Viceroy Lord Bawal to discuss the proposal of self-rule in Indian leaders. Very very important. So இந்தியாவை இந்தியா ரூல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபரன்ஸில் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸோட விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட ஒளிபரப்பாக்கினது. தென் த எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார். நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி வேர்ல்டு வாரோட எண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டாலும் அதோட விளைவுகள் தாக்கத்தை பார்க்கும்போது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது மக்களை போய் ரீச் பண்ணுறதை விட அதோட தாக்கம் அது நமக்கு வேண்டாம் இனிமேல் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிற ரீசனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த விஷயத்துலேயே வந்து இந்த நியூஸ் வந்து ரொம்ப அந்த நியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் பேஷ்வார் இன் நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸ். ஸோ இந்தியாவோட ஒரு சைடு
ப்ரைவேட் ஸ்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நார்த் வெஸ்ட் சைடில் வந்து ஒரு ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் this station started in India's first rural broadcast. ரூரல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்ட் வந்து இதுதான். ஸோ இதில் கொஞ்சம் இருக்குது, டீட்டெயில்ஸ் படிச்சுக்கோங்க. தென் லியோனல் ஃபீல்டன், okay, Lionel Fielden left India in 1940, helped the war effort in England on the wave of okay, லியோனல் ஃபீல்டனோட ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சு அவர் 1940 இந்தியா விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அவருக்கு அடுத்ததாக வந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஃபஸர் ஏஎஸ் பொகாரி, ஹெட் ஆஃப் ஆல் இந்தியா ரேடியோ ஃபார் 6 crucial years. ஸோ 6 crucial years. Why it is called as 6 crucial years? Because 1940 லியோனல் ஃபீல்டன் போகிறாங்க ப்ராட்காஸ்டிங்கை விட்டுட்டு, இந்தியன் ப்ராட்காஸ்டிங். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருந்த அந்த ஒரு 6 years வந்து ரொம்ப குரூஷியலான வருஷம். ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கு, ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு, சக்ஸஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த இயரில் வந்து இந்த ப்ரொஃபஸர் இருந்திருக்காரு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் எக்ஸ்பேன்ஷன் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இதோட எக்ஸ்பேன்ஷன், இதோட விரிவுகள் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா ஒவ்வொரு 6 ரேடியோ ஸ்டேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மദ്രാஸ், திருச்சிராப்பள்ளி, லக்னோ. வெரி குட். திருச்சி இருக்குது பார்த்தீங்களா, நான் தமிழ்நாட்டிலோட திருச்சி. வெரி குட். தென் கவரிங் 2.5% ஏரியா அண்ட் 11% பாப்புலேஷனை வச்சு. தென் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பெஷ்வார், லாகூர், டெக்காவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 2,75,000. சர்தார் வல்லபாய் பட்டேல், ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அக்கார்டிங் டு எஸ்டிமேட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரேடியோ எவ்வளோ இருந்துச்சு? 2,75,000. தென் ப்ராட்காஸ்டிங் இன் த கண்ட்ரி வாஸ் டெவலப் இன் த பாலிசி கைட்லைன்ஸ் பாஜூனா ஹிட்டாயா, பாஜூனா சுக்காயா, த டெவலப்மெண்ட் பிளான்ஸ் டியூரிங். இதான் வந்து நம்ம இந்தியன் ப்ராட்காஸ்டிங் பாலிசியோட ஸ்லோகன். ஓகேவா? ஸோ the development plans during the last 5 decades were designed to help radio to accomplish the objectives. ஓகே, இதோட பிளானே என்ன அப்படின்னா இந்தியாவோட ஒரு பாலிசி மாதிரி மேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்தியன் ப்ராட்காஸ்டிங்க்கு இந்த பாலிசி, இந்த சென்சார், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் வந்து உங்களுடைய ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்டானது இருக்குது. என்ன அப்படின்னா இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நியூஸ் சேனல் பற்றி. விவிட் பாரதி, இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? டியூரிங் திஸ் 50 years அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிவி கேஷ்கர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங். ஏர் ஸ்டார்ட் ப்ராட்காஸ்டிங் பாப்புலர் ஃபிலிம் சாங்ஸ் அண்ட் அரவுண்ட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. விவிட் பாரதி, Air India launched new service 1957 known as விவிட் பாரதி, a program mostly consisting film songs. விவிட் பாரதி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிலிம் சாங்ஸுக்காக. ஓகேவா? தென் மற்றதெல்லாம் ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்துருக்கணும் எனக்கு. தென் ரேடியோ ரூரல் ஃபோரம், ஒரு ரேடியோ ரூரல் ஃபோரம் வந்து 1957 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த ஐடியா ஆரிஜினேட்டட் இன் கனடா இன் 1930s. யுனெஸ்கோ வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் இருந்து தான் இதை வந்து ஐடியா எடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஃபார்மிங் பற்றி சொல்கிறதுக்காக. ஓகேவா? நம்ம ரூரல் ஏரியா பற்றி சொல்கிறதுக்காக இந்த ரேடியோ ரூரல் ஃபோரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் டிரான்சிஸ்டர் ரெவல்யூஷன். ஸோ டிரான்சிஸ்டர் ரெவல்யூஷன் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பற்றி. ஓகேவா? ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பற்றி. டிரான்சிஸ்டர் ரேடியோ பாருங்கள். அக்கார்டிங் டு டேவிட் பேஜ் அண்ட் வில்லியம் க்ரௌட்லி, த டிரான்சிஸ்டர் ரேடியோ ஃபெசிலிட்டேட்டட் த பிகினிங் ஆஃப் genuine mass media. South Africa set the pattern future media technology. ஸோ அந்த மாஸ் மீடியா பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக டிரான்சிஸ்டர் ரெவல்யூஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
இங்கே பார்த்தீங்களா, இதுதான் டிரான்சிஸ்டரில் ரெவல்யூஷன் இது இருக்குல்ல, இதுதான். ஓகேவா? தென் அரைவல் ஆஃப் டெலிவிஷன். தென் டெலிவிஷன் வந்திருக்கு. நம்ம அடுத்தது டெலிவிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதிலேருந்து டெலிவிஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கலாம். டெலிவிஷன் இதே மாதிரி தான், ஃபுல்லாக சேட்டலைட்டில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்க ஒரு இது. 1959 வந்து டெலிவிஷன் வருது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான். த பிகினிங் ஆஃப் 21 இயர் ஒன் டெலிவிஷன் செட். டெல்லியில் வந்து 21 டெலிவிஷன் வந்து இருக்குது. தென் சேட்டலைட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் எக்ஸ்பெரிமெண்ட் சைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். சேட்டலைட்டை பொறுத்து இந்தியாவில் வந்து டிவி கனெக்ஷன் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து இதுதான். ஸோ இது கீழே இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்பாயின்மெண்ட் ஆஃப் சண்டா கமிட்டி. Mrs. Indira Gandhi joined Union Cabinet the first time in 1964. Minister of Information and Broadcasting. She set up the inquiry committee to give All India Radio a breath of fresh air. So All India Radio பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஏகே சந்தா அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து எழுதி வாங்கியிருக்காங்க. யார்? இந்திரா காந்தி. இதில் வந்து 3 விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. கன்வெர்ட் ஆல் இண்டியா ரேடியோ இன்டு கார்பரேஷன் ரன் பை த ப்ராட் கவர்னர் லைக் பிபிசி தானே வந்து பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் தானே ஆல் இண்டியா ரேடியோ கண்ட்ரோல் பண்ணது, அதை மாற்றணும் அப்படிங்கிறது. தென் செப்பரேட் டெலிவிஷன் ஃப்ரம் ரேடியோ அண்ட் கமர்ஷியலைஸ் விவிட் பாரதி சேனல். விவிட் பாரதி இந்த சாங்ஸ் போடுறதுக்காக விவிட் பாரதி சேனலில் அதுக்கும் ரேடியோ செப்பரேட் டெலிவிஷன் ஃப்ரம் ரேடியோக்கும் அந்த விவிட் பாரதிக்கும் ஒரு செப்பரேஷன் வேணும் அப்படின்ட்டு. தென் the revenue earned should be utilized for improving the quality. ரெவென்யூவில் வருமான வரித்துறையிலிருந்து ஆல் இண்டியா ரேடியோக்காக குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனாக இருந்துச்சு. இதுவும் படிச்சுக்கோங்க. தென் அதர் கமிட்டி, கொஞ்சம் கமிட்டி இருக்குது, நீங்கள் அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதை ரீட் பண்ணி கொஞ்சம் நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தென் க்ரோத் ஆஃப் ரேடியோ இன் லாஸ்ட் 2 டிகேட்ஸ்ன்னு பார்க்கும்போது 1980s தான் ரேடியோ வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ரேடியோனால அப்படியே மக்கள் நிறைய பேர் ரேடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப ரீச் ஆச்சு. தென் 5-year பிளான், 5ஆண்டு திட்டத்தில் கூட ஆல் இண்டியா ரேடியோக்காக வந்து நிதிகள் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரேடியோ ரொம்ப பாப்புலர் ஆச்சு. தென் ஓகே, தட்ஸ் ஆல். ஆல் இண்டியா ரேடியோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ தான் இப்போ வரைக்குமே நம்ம இந்தியன் ப்ராட்காஸ்டிங் ரேடியோவில் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்க ஒரு ஆர்கனைசேஷன் என்னென்னா ஆல் இண்டியா ரேடியோ தான். அது இந்தியா மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு லாஸ்ட் 2 டிகேட்ஸாக இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. தென் ரேடியோ ஜாக்கீஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? ஸோ இந்த மாதிரி மக்களுடைய இந்த ரேடியோ ஜாக்கீஸ் ஆர்ஜேஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மேலே ஒரு க்ரேஸ், இந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப மாறிட்டு வந்தாங்க அந்த 2 டிகேட்ஸில். ஆனால் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் திங், இப்போ வந்து ரேடியோ அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்டாக இல்லை. ஸோ நீங்கள் ப்ராட்காஸ்டிங் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக இதை ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு நல்ல ஹெல்ப் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.